ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் 10வது அத்தியாயம் வரையும் ஏற்கனவே பார்த்தோம். 22 அத்தியாயம் 22 சாப்டராக வச்சுன்ற இதில் புதன் கிரகத்துக்கே இங்கே சாப விமோசனம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. இந்த விசேஷம் என்ன, இந்த ஊரில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா பிரதட்சிணம் ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிரதட்சிணம் பண்ணின்னு இருப்பாள் நம்ம பெருமாளை. 108 பிரதட்சணம்னு சொல்லி காலையில் கிடுகிடுன்னு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடாம ஆஞ்சநேய சுவாமி வந்து அங்கேயும் தீர்த்தம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தரையில் படுத்துட்டு சுகங்கள்லாம் தியாகம் பண்ணி இது மாதிரி பிரதட்சணம் பண்ணுறதா இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கா ஷோலிங்கரில். இங்கே பிரதட்சிண விசேஷம் அது புராணத்தில் சொல்லியிருக்கா. கிரேஹே பிரதட்சிணம் காரியம் பும்சாம் யத் கிஞ்சிதிச்சிதா. இந்த பூலோகத்தில் எவன் ஒருவன் எதை விரும்புகிறானோ, இந்த மலையை ஆந்திர பிரதட்சிணம் மகா பிரதட்சிணம்னு உள் பிரதட்சிணம் ஒன்று, மகா பிரதட்சிணம்னு வெளி பிரதட்சிணம் ஒன்று, இப்படி பண்ணுறவனுக்கெல்லாம் அனுகிரகம் யோக நரசிம்மருடைய பகவானுடைய பரிபூர்ண அருளை பெறுவான் அப்படின்னு சொல்கிறா. அந்த சொன்ன வண்ணம் சுக்ராச்சாரியார், விப்ரசேகரர், துர்வாச மகரிஷி இவர்கள்லாம் பெற்றிருக்கார். அதே கூட ராமன் தன் தம்பியோட கூட இங்கே ஸ்நானம் செய்ய அகஸ்திய மகரிஷி இந்த யோக நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு ராவணாசுரனோட யுத்தம் நடக்க போகிறது, அந்த யுத்தத்தில் நீ ஜெயத்தையே பெறுவாய் அப்படின்னு சொன்ன க்ஷேத்திரமும் இந்த யோக நரசிம்மர் சுவாமி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கந்தர்வனுக்கு கெட்ட புத்திகள் இருந்து அந்த கந்தர்வனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவனுக்கு நல்ல புத்திகளும் இதே க்ஷேத்திரத்தில் வந்தது அப்படின்னு சொல்கிறார். வால்மீகி மகரிஷி சுமார் 70,000 வருஷம் தபஸ் செய்தார். சப்தாஷீதி சகசிராணி வருஷாணி நியதவிரதா, அது மாதிரி தபஸ் பண்ணார். அப்படி தபஸ் பண்ண காலத்தில் சதுர்முகனான பிரம்மா தரிசனம் கொடுத்து, எதுக்கு இந்த இடத்துல தபஸ் பண்ணதை நன்னா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஷோலிங்கர் மலையில் தபஸ் பண்ணுறது, தானம் பண்ணுறது, புண்ணிய காரியம் பண்ணுறது எது பண்ணாலும் ஒரு தடவை பண்ணால் அது அப்படியே 1000 மடங்காக பலன் கொடுக்கும்னு புராணத்தில் இருக்குது. அது மாதிரி இங்கே தபஸ் பண்ணோன்னே சரஸ்வதியோட கூட பிரம்மா அவரை அந்த புத்துலேருந்து அவரை வெளில வர வச்சு, நீ பெரிய தர்மத்தை பண்ண போகிற, அதே மாதிரி காவியம் ராமாயணம் நாம கரிஷ்யதி பகவான் முனே, காவியத்தை மகாகாவியத்தை பண்ண போகிற, அது பேர் ராமாயணம் வரப்போது லோக பிரசித்தம் ஆக போகிறதுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ண அந்த விசேஷமான க்ஷேத்திரமும் இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாள். அந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரத்தில் இலங்கையில் ஔர்வர் ஸ்ருதகீர்த்தின்னு 2 தம்பதிகள் தனக்கு புத்திர பிராப்திக்காக பகவானை குறித்து தபஸ் பண்ண, அந்த இடத்துல பகவான் பிரசன்னமாகி லக்ஷ்மி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து, ஹனுமத் பர்வதோ நாம தத்ராஸ்தே மம வாசபூஹு, ஹனுமத் பர்வதம்னு சொல்லி நான் எப்போவுமே நிவாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், அங்கே கட்டிகாச்சல க்ஷேத்திரம்னு பேர். அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பிரசாந்தோ யோக நிருசிம்ம ததாத்தேன பிரபோதிதா, பிரஹ்லாதன் என்னுடைய கோபத்தை குறைக்கணும்னு பிரார்த்தனை பண்ண வனமாக நான் யோகத்தை அடைந்த பொழுது எந்த கோலத்தில் இருந்தனோ அந்த கோலமாக அந்த க்ஷேத்திரத்தில் நான் இருக்கேன். தத்திர ஹேமகோட்டியா விராஜித்தே, அங்கே ஹேமகோட்டி விமானத்துக்கு கீழே இருக்க நான் அந்த விமானத்திலே பிரகாசிச்சுன்னு இருக்கேன். அங்கே தபாம்சி குர்வத்தே தத்திர மத்பக்தா மத் பராஜனஹா, என்னுடைய பக்தர்கள் அத்தனை பேர் அந்த இடத்துல தபஸ் பண்ணுறா. பக்தர்கள்லாம் சாதாரணமாக இல்லை, வசிஷ்டாத்தியாஸ்ச, வசிஷ்ட மகரிஷிகள் முதல் கொண்டு அத்தனை பேரும் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. வசிஷ்ட கஷ்யபச்சாத்ரி ஜமதக்னிஷ்ட கௌதமஹா, வசிஷ்டர், அத்ரி, கௌதமர், காஷ்யபர், இது மாதிரி பரத்வாஜர், இப்படி விஸ்வாமித்ரர், இது மாதிரி எல்லா மகரிஷிகளும் அங்கே தபஸ் பண்ணுறா. அந்த இடத்துல அத்ரியும் தபஸ் பண்ணுறா. அத்ரியினுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு புத்திரன் பிறப்பான்னு பகவான் சொன்ன வண்ண பிரகாரம் இந்த கடிகமலைக்கு வந்து கச்சசீக்கிரம் மகாசைல அத்ரே ஆசிரமம் உத்தமம், அத்ரி ஆசிரமத்துக்கு வர சொல்லி பக்கத்தில் இருந்த ரிஷிகள்லாம் சொல்ல, இந்த கடிகாத்திரி மலையில் வந்து தபஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய தக்கான்குளத்தில் குளித்து மகா வரம் கொடுக்கிற மூர்த்தியான ஸ்ரீ யோக நரசிம்மரையும் யோகாஞ்சனேய சுவாமியும் வழிபாடு செய்து புத்திரன் உக்ர தபஸ் அப்படின்ற ஒரு புத்திரனையும் பெற்றார்கள். அந்த உக்ர தபஸுக்கு தனக்கு பிறந்த ஷீலவதிங்கிற பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த உக்ர தபஸு தன்னுடைய தர்மத்தை விட்டுடுறான்.
தன்னுடைய தர்மத்தை விட்ட அந்த தோஷம் அவனை தாக்குறது. அதனால் எவன் ஒருவன் தவறு செய்கிறானோ அவனுக்கு முதல்ல என்ன வரும் அப்படின்னா வியாதி தான் அவனை பாதிக்குங்கிறார். சரீரத்தை வியாதி பாதிக்கும். யார் தபஸு குறையிறதோ புண்ணியம் குறையிறதோ தர்மத்தை யார் விடுறானோ, தர்மம்னா என்னென்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, பெரிய கஷ்டமான செயல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அவா டியூட்டியை பண்ணுறது தான் தர்மம் அப்படின்னு பேர். படிக்கிற வயசில் படிக்கணும், கல்யாணம் ஆன வயசில் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஸ்வதர்ம பரிபாலனை பண்ணணும். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த விசேஷம்னு சொல்கிறார். அந்த பிரகாரம் இந்த உக்ர தபஸு தன்னுடைய தர்மத்தை விடுவதனால அவன் மகாவியாதி அடைகிறான். அவன் மகாவியாதியை அடைஞ்சி கூட ஷீலவதி அப்படிங்கிற அவளுடைய தர்மபத்னி அனசூயா அத்திரிக்கு பிறந்தவள். அவள் பதிவிரதையாக இருக்கிறதுனால தன்னுடைய கணவனுக்கு சுশ্ரூஷை பண்ணிட்டு வராள். அப்போது பகவானுக்கு என்ன எண்ணம், பக்தர்கள் எப்போ கஷ்டப்படுறாலோ அந்த பக்தர்களை எப்படியாவது ரட்சிக்கணும், அவள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ண வச்சு அவள் மூலமாக நாம் ரட்சிக்கணுன்ற எண்ணம் பகவானுக்கு வருது. அதனால தானே ஆழ்வார்லாம் சொல்கிறான், கருணை பொங்கிய கண்ணினை வாழியங்கிறார். பகவானால் தாங்க முடியாதான் ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து. அசரீரி வாக்கு ஒன்று கேட்கறது, ஹே ஷீலவதி, இங்கேருந்து கடிகாச்சல க்ஷேத்திரத்துக்கு போய் அந்த இடத்துல தபஸ் பண்ணுற அந்த விசேஷத்தினால அங்கே வஜ்ர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்க, அந்த தீர்த்தத்தில் நீயும் உன் கணவனும் ஸ்நானம் செய்ய அந்த யோக நரசிம்ம பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் யோகாஞ்சநேய சுவாமியினுடைய பரமானுகிரகத்தினாலையும் உங்களுக்கு இந்த வியாதியை போய் நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு அது ஒரு குரல் மாத்திரம் சொல்கிறது, வானத்திலேருந்து கேட்குறது. அந்த குரல் கேட்டதை வைத்து கடிகாச்சல மலைக்கு போகும்பொழுது ரொம்ப சோர்வை அடையிறா. என்னாகும், பகவான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறார் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அதை விட உனக்கு ஜாஸ்தியாக கொடுக்க போகிறார்னு அர்த்தம். அதையும் தவிர்த்து உன்னை நிறையா புண்ணிய காரியம் பண்ண வைக்கணும்னு பகவான் எண்ணம் கொண்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். இவன் என்ன பண்ணிட்டா, இவ்வளோ தூரம் நடந்தும் இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரம் வரல. இந்த ஷோலிங்கர் க்ஷேத்திரம் வராத காரணத்தினால நாம் ஒரு அக்னியை மூட்டி, அக்னி சூரியன் வேறு அஸ்தமனம் ஆக போகிறது, இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்னியை மூட்டி சொல்லிட்டார். பதிவிரத்தை அவள் எப்போவுமே கணவனுக்கு சுশ্ரூஷை பண்ணின்றதுனால சுமங்கலிகளுடைய வாக்கு பலிக்கும், சூரியனால் நகர முடியல, அப்படியே இருந்துட்டான். சந்தியாவந்தனம்னு இந்த சந்தியா காலத்தில் அர்க்கியம் கொடுக்கணும். அவெல்லாம் சூரியன் மறையிலேயே சூரியன் இன்னும் அப்படியே பிரகாசிச்சுட்டே இருக்காருன்னு சொல்லி அவெல்லாம் அர்க்கியம் கொடுக்கல. அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறா, சூரியனுடைய வேலையை எப்படியாவது தடுக்கணும்னு காத்துட்டுருக்கா. இந்த சந்தியாவந்தனத்தில் கொடுக்கக்கூடிய வஜ்ராயுத சகஸ்பிருஷன்னுங்கிற இந்த அர்க்கியம் என்ன ஆகுது, வஜ்ராயுதமாக மாறி சூரியனுக்கு இடையூறு பண்ணாமல் மாற்றுறது. அதனால தான் இந்த சந்தியா வேலையில் அர்க்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது இந்த அர்க்கியம் கொடுக்குற அந்த ரிஷிகள்லாம் அப்படியே இருக்கால். சூரியனுக்கு அசுரர்களால் தொல்லை வரும்னு சொல்லி தேவர்கள்லாம் அனசூயை பிரார்த்தனை பண்ணுறா, உன் மகள் இது மாதிரியான ஒரு பிரதிஜை பண்ணிட்டா, சூரியனால் நகர முடியல, லோகத்துக்கே ஆபத்து வந்துடும், நீ சொல்லணும்னு சொல்ல அனசூய அம்மா தன்னுடைய மகளான ஷீலவதிக்கு போய் கடிகாச்சல மலை வந்துடுத்து, இதோ பக்கத்தில் தான் இருக்குது, அவசரப்படாத, நீ உன்னுடைய பிரதிஜையை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்ல அவள் பிரதிஜையை வாங்கிட்டு கடிகாச்சல மலையில் இருக்கக்கூடிய வஜ்ரீகிருத ஷரீரோ பூத் ஷீலவத்யா மனோகரஹா, நல்ல மனசோடு கூட அந்த இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுறாள். வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு பேர் அந்த தீர்த்தத்துக்கு. அந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறாள். ஸ்நானம் பண்ணி மேலே எழுந்து யோக நரசிம்மர் ஆராதிக்கிறதுக்காக போகிறாள். தன்னுடைய கணவனுக்கு அந்த வியாதிகள்லாம் அப்படியே போயிடுது. அப்படி வியாதிகள்லாம் போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கே ஒரு பலஸ்ருதி சொல்கிறார், ச புத்திரவான் சிராஜுஸ்து ச பவத்யா அத்ரிசாசனாத்து. எவன் ஒருவன் இந்த வஜ்ர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி இந்த நரசிம்மரையும் யோகாஞ்சநேயரையும் வழிபடுகிறானோ அவனுக்கும் இதுபோல் இருக்கக்கூடிய மகாவியாதிகள்லாம் போய் நீண்ட ஆயுசு பெற்று புத்திரர்கள்லாம் பெற்று அவன் சகல சௌபாக்கியத்தை அடைவான் அப்படின்னு சொல்கிறார். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தக்கூடிய பரதனையும் இதே போல் பகவான் அனுகிரகம் பண்ணார்னு சொன்னால், அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துடைய விசேஷத்தை சொல்கிறார். பக்தோச்சித இதி பிரதாம் கிருத்வா சகஸ்ரீயா,
ஸ்ரீதேவி பூமி தேவியோட கூட பக்தவத்சலன் ஒருத்தர் இருக்கான். அவன் நரசிம்ம பகவானுடைய உற்சவர். அந்த உற்சவர் சப்தரிஷிகளால் எல்லா உற்சவத்தையும் அடைஞ்சா. சித்திரை மாதம், வைகாசி மாதம், பங்குனி மாதம், மார்கழி மாதம், மாசி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், இந்த நாட்கள் எல்லாம் விசேஷ நாளை கொண்டு, கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதங்கள்லாம் விசேஷ நாட்களை கொண்டு உற்சவங்கள்லாம் பண்ணுறா. எவன் ஒருவன் கார்த்திகை மாதம் ஸ்நானம் செய்து இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து யோக நரசிம்ம பகவானை வழிபடுகிறானோ அவனுக்கு அவன் கேட்டதெல்லாம் வாரி கொடுத்துருவார் பகவான் அப்படின்னு சொல்கிறார். அந்த சொன்ன பிரகாரம் சப்தரிஷிகளால் இந்த உற்சவங்கள்லாம் ஆராதிக்கப்பட்டது. சப்தரிஷிகள் எதை கொண்டு ஆராதித்தால்னு சந்தேகம் வரக்கூடாதுன்னு இந்த புராணத்திலே சொல்கிறால். அத்திர வைகானசா நாம பூஜகாஸ்து பிரகீர்த்திதாக. வைகானசர்களால் பூஜிக்கப்பட்டது வேதமயமான ஆகமம் வைகானச ஆகமம். அந்த ஆகமத்தினாலே இந்த பூஜைகள்லாம் பகவானுக்கு செய்விக்கப்பட்டது. இங்கே கூட்டமாக ஜனங்கள்லாம் வரப்போகிறா. அப்படி வந்து இங்கே கிரி பிரதட்சணெல்லாம் பண்ண போகிறா. பண்ணுறவாளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பகவான் வாரி வாரி தான் கொடுக்க போகிறாங்கிறார். ததாதி தஸ்மை ஹரிஹி பிரசன்னோ ஆயுஷ்ச வித்யாம் ச யசஸ்ச முக்திம். யார் இந்த ஆராதனையில் கலந்துக்கிறாளோ, யார் இந்த விசேஷமான கைங்கரியத்தில் கலந்துக்கிறாரோ, யார் இந்த நரசிம்ம பகவானை வழிபடுகிறாளோ அவளுக்கெல்லாம் என்ன விசேஷங்கிறாள். ததாதி தஸ்மை ஹரிஹி பிரசன்னோ ஆயுஷ்ச. ஆயுஷ் கொடுக்குறாராம். ஆயுஷை மாத்திரம் கொடுத்து விட்டுறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. கூடவே வித்யாம்ச வித்தியையும் கொடுக்குறாராம். வித்தையை மாத்திரம் கொடுத்து ஆயுஷும் வித்தியும் கொடுத்து விட்டுருவாரான்னா யசஸ்ச பெரிய புகழை கொடுத்துருவாரா இந்த நரசிம்மரை வழிபடுறவனுக்கு. அதோடு விட்டுறாரான்னா கடைசி காலத்தில் இது மாதிரி ஒரு பக்தன் நம்ம விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவன்கிட்டயே அப்படியே சேர்த்துன்றாரா நரசிம்மர்கிட்டயே அப்படின்னு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு பஜகோவிந்தத்தில் சொல்கிறா பாருங்க. அந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமே இருக்காதான். மோக்ஷோபாயத்தை வேண்டவன் அத்தனை பேரும் இந்த நரசிம்மரை வழிபட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த யசஸ்ச முக்தியை கொடுத்துட்றாருன்னு சொல்கிறார். இந்த முக்தியை கொடுக்கறது மட்டும் வேதாத்தியன வேதங்கள்லாம் ஒழிச்சுட்டே இருக்கான் இந்த இடத்துல நரசிம்மருடைய க்ஷேத்திரத்தில். அது மாதிரி இங்கே ஆந்திர பிரதட்சிணம் மகா பிரதட்சிணம்லாம் யார் பண்ணுறாலோ அவளுக்கெல்லாம் விசேஷமான ஸ்வர்காதிபத்தியம் இந்திரேன எத்கிருத்வா பிராபித்தம் புரா. ஸ்வர்காதிபதியான அந்த தேவேந்திரன் கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரதட்சணம் பண்ணுறானா. பிரம்மதீர்த்தே புராஸ்நானம் கர்த்தவியம் பலமிச்சதா. பிரம்மதீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த தக்காங்குளத்தில் பண்ணுறான். வேதான தியான தியாபயன் நாஸ்தே தயத்ர சிஷ்யான அநேகசா. விஸ்வாமித்ரஸ்து ராஜரிஷி அபிலாஷவான். பிரம்மதேஜ அபிலாஷவான்னு பிரம்மதேஜத்தை விரும்ப விஸ்வாமித்திரருக்கு இங்கே தான் கிடச்சிதுன்னு சொல்கிறார். ஜாம்பவதிங்கிற ஒருத்தி இங்கே தபஸ் பண்ணி ஒரு வராகத்தினுடைய மகிமையினாலே அந்த வராகத்தினுடைய ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய அவனுடைய சாபத்தை போக்குனால்னு சொல்லி அந்த விசேஷமான சரித்திரத்தை சொன்னால். இந்த ஜாம்பவதி ஏற்றின அந்த தீர்த்தம் இருக்கே அந்த தீர்த்தத்துக்கே ரொம்ப விசேஷத்தை சொல்கிறார். அந்த தீர்த்த மகிமையினாலேயே ஒருவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவன் என்ன நினச்சி இங்கே ஸ்நானம் பண்ணுறானோ அந்த ஸ்நானத்தினுடைய மகிமையே அவன் பெறுகிறான்னு சொல்கிறார். அந்த தீர்த்தத்து பேர் வராக தீர்த்தம் அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த தீர்த்தத்திலேயே சிம்ஹத்வஜன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சாப விமோசனம் ஏற்படுறது. அதனால் ஜாம்பவதியினால அந்த சாப விமோசனம் ஏற்படுறதுன்னு சொல்லி முடித்தால். அந்த தீர்த்தத்தில் பக்தேபியோ வாஞ்சிதம் தத்யா. யார் எதை கேட்டு அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறாளோ அவள் அத்தனை பேருக்கும் அது நடக்கும்னு சொல்கிறாள். அது சொன்னது மட்டும் இல்லாமல் தர்மவிரதன் அப்படின்னு ஒரு புலி வடிவில் ஒருத்தர் இருக்கான். அந்த தர்மவிரதன் அப்படிங்கிறவனுக்கு தர்மவிரதைன்னு ஒரு புண்ணியசாலி ஒருத்தி இருக்கா. அவள் தன்னுடைய கணவனுக்காக பழங்கள்லாம் பறிச்சுட்டு போகிறா. அந்த பழங்கள்லாம் பறிச்சுட்டு போகிற சமயம் ஒரு புலி வந்து மனுஷ குரலில் பேசுறது. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது,
எனக்கு பசிக்கிற காரணத்தினால நீ ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு சொன்னான். இது 14வது அத்தியாயம். இந்த பசிக்கிற காரணத்தினால கொடுன்னா அவ சொன்னா, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்துவம் தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை, உனக்கு பசி இருக்கட்டும். என்னுடைய கணவனான கஷ்யப மகரிஷி இருக்காரே, அந்த கஷ்யப மகரிஷி பசியோடு கூட இருக்கார், நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர்கிட்ட கொடுத்துட்டு வரத்த நான் உனக்கு மிச்சம் இருக்கிறத கொண்டு வந்து உனக்கு தரேன்னு சொன்னான். அவன் தன்னுடைய பூர்வீக கதையை சொல்கிறான். நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு சமயம் ஒரு சாபம் வந்துடுத்து. நாரதர் வீணை வாசிச்சுன்னு இருக்க சமயம் நான் ஒரு சாபத்தை அவர்கிட்டேருந்து வாங்கும்படியாக ஆயிடுத்து. அந்த சாபத்தை அவர் கொடுத்ததுனால இந்த கடிகாத்திரி மலையில் போய் நீ திரிஞ்சின்னு இருப்ப, ஒரு புலிக்கு குழந்தையாக பிறந்து நீ திரிவ. அப்படி திரிஞ்சின்னு இருக்க சமயம் அந்த இடத்துல கஷ்யப மகரிஷியினுடைய மனைவி வருவா. அந்த மனைவி உனக்கு ஒரு பழம் கொடுக்குறன்னு நீ கேட்குற சமயத்தில் அங்கே புண்டரீக தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தினுடைய பேர் சொல்லும் போதே உனக்கு பூர்வ ஜென்மங்கள் ஞாபகம் அங்கே நீ ஸ்நானம் பண்ண அந்த புண்டரீக தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே உனக்கு மீண்டும் இதே கந்தர்வ பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த வண்ணம் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், அதுபோல் அவனுக்கு பாபங்கள்லாம் போய் கிரி பிரதட்சிணம் கிருதம் நாராயணம் பாவிதாத்மனாம் ஸ்ரமம் ஹரந்தி தத்ரேயா மாருதா பவ்யகந்தினா அப்படின்னு அவனுக்கு பாபங்கள்லாம் போய் எவன் ஒருவன் இந்த கிரி பிரதட்சிணத்தை பண்ணுறானோ அவனுக்கு அலுப்பே இருக்காது. அது மாதிரி பகவானே அவனை காப்பாற்றுவார், அவனுக்கு தெம்பை கொடுத்து அவனை பண்ணவும் வச்சு அந்த மகா பிரதட்சிணை பண்ணவும் வச்சு அவனுக்கு புண்ணியத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரியான புண்ணியமான சரித்திரம் 14 அத்தியாயம்.